பர்சன்டேஜ் எடுத்து இப்போ என்ஐடி கேண்டிடேட் தேர்தலில் சிலிண்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நான் காலேஜ் போகணும் ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது எனக்கு 2 ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. ஒன்று வந்து லாங்குவேஜ் பேரியர், இன்னொன்று அடாப்டிவிட்டி. நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருந்துட்டு கேரளாவுக்கு போய் அப்பா அம்மாலேருந்து கூட போகிறவங்க விட்டுட்டு அங்கே போய் ஹாஸ்டல் தங்கி படிக்கணுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 3-4 months ஆச்சு எனக்கு ஃபுல்லாக அடாப்ட் ஆகிறதுக்கு. இன்னொன்று என்னோட லாங்குவேஜ் பேரியர். அங்கே வந்து கேரளாவில் இருக்கிறதுனால காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே அது ப்ராப்ளமாக இருந்துச்சு. நான் இல்லாமல் என் கூட அங்கே படிக்கிற தமிழ் பசங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு ஒரு கம்பெனி வந்து இப்போ வரைக்குமே பெரிய லைன்ஸ் வந்து மீட்டிங் வச்சுருக்காங்க. அதில் நாங்கள் எங்களோட குறையில் சொன்ன எங்களுக்கு மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து வேலை செய்யுங்க, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அதே மாதிரி என்னால் அவங்க எல்லாருமே பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து கம்பல்சரி இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயரில். ஸோ எங்களுக்கு அதுவுமே வந்து ப்ராப்ளம் இருந்ததுனால நாங்கள் குறையை பற்றி சொல்லியிருந்தோம். அடுத்த வாரமே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இப்போ கற்றுக்கிட்டு இப்போ எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி எல்லாத்துக்குமே நார்மலாக பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உதவி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் 6th 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்ததுனால 7.5ல எனக்கு காலேஜ் வந்து காலேஜ் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிறாங்க. எல்லாருமே அவங்களே ஊட்டி எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே படிக்கிறதுக்காக ஃப்ரீ லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களும் நல்லா படித்து ஸ்கோர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் நல்லா ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறீங்க பட்சத்தில் கவர்மெண்ட்டே நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து எல்லா ஃபீஸ் வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க. உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் எல்லா இடத்துக்குமே வேலையாக இருக்கும். ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. அவங்களுக்கு தேங்க்யூ. மிக்க நன்றி மேடம். நீங்கள் 2 பேரும் மிகச்சிறந்த வழியை நீங்கள் காமிச்சிருந்தீங்க. உங்களுக்கு என்னுடைய மாவட்ட செல்வங்கள் சார்பாக மிகப்பெரிய பலத்த கரவணையோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.